நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. அதிமுக அம்மா அணியில் டிடிவி தினகரனை தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என முதல்வர் பழனிசாமியை நேரில் சந்தித்த அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பழனிசாமியை சந்தித்து பேசினர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கட்சியில் தினகரனை முன்னிலைப்படுத்தினால் மட்டுமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு அளிக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை தினகரன் தலைமையில்தான் நடத்த வேண்டும் என்றும் அதிமுக அம்மா அணியின் இஃப்தார் நோன்பு விழாவும் டிடிவி தினகரன் தலைமையிலேயே நடைபெற வேண்டும் என்றும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. டிடிவி தினகரன் பெங்களூரு சிறையில் சசிகலாவை சந்திக்க சென்ற நிலையில் தற்போது இந்த நிபந்தனை அவரது ஆதரவு எம்எல்ஏக்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் என பலரும் பங்கேற்றனர். அமைச்சர் நிலோஃபர் கபில், ராஜலட்சுமி, சேவூர் ராமச்சந்திரன், சரோஜா, முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, வைகை செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார், நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் கட்சியில் டிடிவி தினகரனின் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசித்ததாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தில் கழகத்தின் சார்பில் பத்திர பிரமாணங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை குறித்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆய்வு செய்யப்பட்டு ஏற்கனவே 5 லட்சம் அளவிற்கு அங்கே தாக்கல் செய்யப்பட்டு இன்னும் 7 லட்சம் அளவுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில மாவட்டங்களிலே நம்முடைய கழக சகோதரர்கள் அதை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதேபோன்று நம்முடைய பொன்மனச்செம்மல் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் அவருடைய நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம், நூற்றாண்டு விழா மிகவும் எழுச்சியான முறையில் பிரமிக்கத்தக்க வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் இதுவரை தமிழ்நாடே கண்டிராத விழாவாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அளவிலும் நடத்தப்பட வேண்டும். அது குறித்து அந்த ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. அதிமுக எம்எல்ஏக்களின் குதிரை பேரம் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக கூறி சட்டப்பேரவையில் இருந்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். திமுகவிற்கு ஆதரவாக காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் உறுப்பினர்களும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் குதிரை பேரம் குறித்து ஆளுநரிடம் முறையிட இருப்பதாக கூறினார். கட்சி தலைவராக நான் இருக்கிறேன். இன்றைக்கு 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இன்றைக்கு அவையில் இதை கூட அவையில் நாங்கள் பேசவில்லை என்று சொன்னால் மக்கள் எங்களை காரி துப்புவார்கள். ஆளுநரிடம் நேரம் கேட்டிருக்கிறோம். அவர் இன்னும் ஊரில் இல்லை. வந்ததற்கு பிறகு நேரம் கொடுத்தாருன்னா அவசியம் மட்டும் கொடுப்போம். ஊழலை ஒழிப்பதற்கு பதிலாக அதற்கு உறுதுணையாக அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராமசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய அரசு இன்றைக்கு உறுதுணையாக இருக்கிறது. நாங்கள் ஒரு விசாரணை தேவை என்று கோருகிறோம். அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை. அதனால் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். திராவிட தலைவர் என டிடிவி தினகரனை சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடி பாராட்டியதற்கு அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மேஜையை தட்டி வரவேற்றனர். மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கென்னடி சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் இன்று பேசினார். அப்போது அவர் தன்னுடைய பேச்சை தொடங்கும் போது வி.கே. சசிகலா பெயரையும் டிடிவி தினகரனையும் குறிப்பிட்டார். டிடிவி தினகரனை குறிப்பிடும்போது திராவிட தலைவன் என்றும் ஏறுபவர்களுக்கு ஏணியாக திகழ்பவர் என்றும் புகழாரம் சூட்டினார். இதனை டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மேஜையை தட்டி வரவேற்றனர். இந்த பேச்சின் போது முதல்வர், அமைச்சர்கள், ஓபிஎஸ் மற்றும் அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் என அனைவரும் அவையில் இருந்த போதிலும் யாரும் இந்த பேச்சுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. சதிகார கும்பலின் பிடியில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் தலைவர் ஜே தீபா இருப்பதாக அவரது கணவர் மாதவன் குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 7 தமிழின் துணிந்து சொல் வருவது வரட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இப்போ உங்கள் மனைவியை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த கூட்ட கட்டுப்பாடு யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க? கண்டிப்பாக ஒரு பெரிய சக்தியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த சக்தி வந்து யாருன்னு தெரியல. எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? உண்மையாக தெரியலைங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என் மனைவி என் வண்டியில் ஏற விருப்பப்படுறாங்க. ஆனால் அதை என் வண்டியில் ஏற விடாமல் ஒரு வண்டியில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த வண்டியில் ஏற்றுறாங்கன்னா யார் ஏற்றுறது? யார் அப்படி? போலீஸ் தான். இந்த வண்டியில் தான் ஏறணுன்றாங்க. நான் என் வண்டி அங்கே யாருடைய வண்டி? அது யார் வண்டி எனக்கு தெரியாது. தெரியல. இந்த வண்டியில் தான் ஏறணுன்றாங்க. அதுக்குள்ளே அந்த கூட இருக்க ஆளுங்களாம் இப்படி 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 போகிறாங்க. உங்களால் தீபாவளி நெருங்கி போக முடியல, ராஜாவால் எப்படி போக முடியுது? அவர் எப்போ கூட இருக்கார், எப்படி முடியுது? உங்களால் முடியாது, அவர் எப்படி போக முடியல? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த சக்தி வந்து அவங்களுக்கு கொடுத்த இடம் அது. காவல்துறை உங்களை அனுமதிக்க மாட்டாங்க, அந்த அவங்கள அனுமதிக்கிறாங்க. உண்மை உண்மை. ஏன்னா நானும் அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாக்கா அவங்களுக்கு என்ன பயம்னு தெரியல. ஒருவேளை ஒரு பயம் இருக்கலாம். நானும் அவங்களும் ஒன்று சேர்ந்தாக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம் எங்கள் கூட வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களை பிரித்து வைக்கிறாங்க. மாதவனின் முழுமையான பேட்டியை இன்று இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை காணலாம். டாஸ்மாக் கடைக்கு எதிராக கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றினால் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தடா பெரும்பாக்கம் கிராமத்தில் திறக்கப்பட்ட புதிய டாஸ்மாக் கடையை மூட உத்தரவிடக் கோரி விக்னேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் தங்கள் கிராம பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது என கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், ஆனால் அதை மீறி டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளதால் அதை மூட உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றினாலும் அது செல்லாது என்றும், உச்சநீதிமன்றம் வகுத்த விதிமுறைகளின்படி டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றை திறக்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவராவதற்கு தகுதிகள் என்ன? தேர்தல் எப்படி நடைபெறும்? யார் யார் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள்? குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒரு பார்வை. வாக்களிக்க உள்ள மொத்த எம்எல்ஏக்கள் 4120 பேர். வாக்களிக்க உள்ள மொத்த எம்பிக்கள் 776 பேர். 1971 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எம்பி எம்எல்ஏக்களின் வாக்குகளின் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. எம்பி எம்எல்ஏக்களின் மொத்த வாக்கு மதிப்பு 10,98,822. குடியரசுத் தலைவராவதற்கு தேவையான வாக்குகள் 5,49,442. தற்போது பாஜக வசமுள்ள வாக்கு மதிப்பு 5,37,614. சதவீதத்தில் 48.64%. பாஜகவிற்கு தேவைப்படும் வாக்குகள் 11,828. தற்போது எதிர்க்கட்சிகளினுடைய வாக்கு மதிப்பு 4,02,230. எதிர்க்கட்சிகளுக்கு தேவைப்படும் வாக்குகள் 1,47,212. பாஜக காங்கிரஸ் கூட்டணியில் சேராத கட்சிகள் அதிமுக, பகுஜன் ஜனதா தளம், ஆம் ஆத்மி, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய லோக் தளம். இவர்களிடத்தில் 13% வாக்குகள் உள்ளது. கிட்டத்தட்ட 1,59,038 வாக்குகள் உள்ளன. அதிமுகவின் வாக்கு மதிப்பு 59,224. இதில் அதிமுக அம்மா அணியில் 49,324 வாக்குகள் உள்ளன. அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணிக்கு 9,900 வாக்குகள் உள்ளன. திமுகவிடம் 18,796 வாக்குகள் உள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் முறை. பொதுமக்கள் நேரடியாக வாக்களிக்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏக்கள் வாக்களிப்பார்கள். நியமன எம்பி எம்எல்ஏக்களால் வாக்களிக்க முடியாது. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் இத்தேர்தல் நடத்தப்படும். வாக்குகளில் 50% மதிப்பு எம்பிக்களுக்கும் 50% எம்எல்ஏக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளர்களில் முதல் தெரிவு மற்றும் இரண்டாம் தெரிவு என இருவருக்கு வாக்களிப்பர். வேட்பாளர் 50% வாக்குகளை பெறவில்லை எனில் தேர்தல் அடுத்த சுற்றுக்கு நகர்ந்து இரண்டாம் தெரிவு வாக்குகள் எண்ணப்படும். வாக்குப்பதிவு டெல்லியிலும் மாநில தலைநகரங்களிலும் நடைபெறும். வாக்குகளின் மதிப்பை பொறுத்தவரை தமிழக எம்எல்ஏக்களின் வாக்கு மதிப்பு 176. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை எம்எல்ஏக்களின் வாக்கு மதிப்பு 16.
தமிழக எம்பியின் வாக்கு மதிப்பு 708. குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் ஜூலை 17, 2017. வாக்கு எண்ணிக்கை ஜூலை 20, 2017 அன்று நடைபெறும். குடியரசுத் தலைவராவதற்கான தகுதிகள்: இந்தியராக இருக்க வேண்டும், 35 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும், மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றவராக இருத்தல் அவசியம், வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும், ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது, வாக்களிக்க தகுதி பெற்ற 50 பேர் வேட்புமனுவை முன்மொழிய 50 பேர் வழிமொழிய வேண்டும்.